திருப்பரங்குன்ற விஷயம் எடுத்தீங்கன்னா 10 பேர் மட்டும் போய் ஏத்திட்டு வந்தா போதும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்தது. அந்த ரூல்ஸ் படி 10 பேர் காவலர்களோட போய் ஏத்திட்டு வந்திருக்கலாம்ல, அதுக்கு அனுமதிச்சிருக்கலாம்ல. முதல்ல இந்த தீர்ப்பு வந்து இப்போதான் முதல்ல ஆரம்பிச்சாங்களா? இல்ல, இதான் முதல்ல இருந்தே வந்தது. அப்போதுல இருந்து வந்துச்சு. ஆனா இப்ப மட்டும் ஆரம்பிக்க என்ன காரணம்? ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்களுக்கு விடுவி கிடைக்கும்னு பாக்குறாங்க. இல்ல, எந்த விடுவி கிடைக்கும்? கோயில்ல கலவர விடுவி கிடைக்கும். அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துக்கு போயிட்டு நான் சொன்னதான் சொல்ல வரேன். நான் வந்து 1920 காலகட்டம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சரியா அதுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானு அப்போதுல இருந்து நடந்துட்டு இருக்குது. இப்ப எத்தனை பேர் முதலமைச்சரா மாறி மாறி வந்தாங்க? அப்பெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடிஞ்சதா? பண்ண முடியல. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரா இல்லைங்களா? அவர் இருக்கும்போது யாரை நீங்க பண்ணவே இல்லை. இன்னைக்கு அவரே தானே சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு? போய் ஏத்த விட்டுருக்கலாம், திமுக வேலைதான் அப்படின்ட்டு. அதாவது பாஜக வேலை எதுக்கு சொல்ல மாட்டாரு, வாய்த்திருக்க மாட்டாரு. பாஜக தானே கேக்குறாங்க. இல்ல, நான் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க அவங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதற்கான முடிவுக்கான சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அதை ஃபர்ஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முதல்ல கிடையவே கிடையாது. அதை வந்து அவங்க ஏத்துக்கவே இல்லை, அதை வந்து எடுத்துக்கொள்ளவே இல்லவே இல்லை. இப்போ என்ன இங்க பாஜக சொல்லுதோ அதை வந்து அசைன்மெண்டா வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இவங்க ஏடிஎம்கே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க.